அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் டைம் அண்ட் டாபிக்ல சம் 19லேருந்து 22 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 18 சம் நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்களுக்கு பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. டோட்டல் ஒரு 22 சம்ஸ் தான் இருக்கு. இந்த 22வது சம் வந்து 2024 குரூப் 4ல வந்து அப்படியே நம்பர் கூட மாறாம கொஸ்டின் எதுவுமே மாறாம அப்படியே கொடுத்துருந்தாங்க. சார் ஓகே, எல்லாமே முக்கியமானது டிஃப்ரெண்ட் மாடல் சம் ஒன்று பார்க்கலாம். 19th கொஸ்டின், 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்ட பேருக்கு 4 பேர் வந்து லெஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதனால 40 நாளில் முடிக்க வேண்டிய வேலை வந்து 50 நாளில் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ வேலை ஸ்டார்ட் ஆகிட்ட பேருக்கு 4 பேர் லெஃப்ட் ஆனாங்கனால அவங்க எத்தனை நாள் கழிச்சு லெஃப்ட் ஆயிருக்கான்னு கேட்குறாங்க. ரொம்பவே ஈஸி தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எழுதிக்கலாம். 10 பேர் வந்து ஒரு வேலையை முடிக்க 10% வந்து ஒரு வேலையை முடிக்க 40 நாள் ஆகும். தெரியும் நம்மளுக்கு. இது திறமை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் யாருமே லெஃப்ட் ஆகலைன்னா 40 நாளில் முடிச்சிருப்பாங்க. லெஃப்ட் ஆனதுனால 50 நாள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10% வந்து ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் ஆகும். சில நாட்கள் கழிச்சு, அந்த சில நாட்கள் எத்தனை நாட்கள் நமக்கு தெரியாது, அதனால நம்ம எக்ஸ்னு எடுத்துருக்கோம். சில நாட்கள் கழிச்சு வந்து 4 பேர் வந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க. இதுதான் கேட்குறாங்க, எத்தனை நாள் கழிச்சு அவங்க லெஃப்ட் ஆயிருக்காங்கன்ட்டு. அதனால 40 நாளில் முடிக்க வேண்டிய வேலை வந்து 50 நாள் ஆயிடுச்சு. ஓகேவா? 50 days ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, ஒரு நாள், இப்போ 10 பேர் வந்து ஒரு வேலையை முடிக்க 40 நாள் ஆகும். ஒரு ஆள் வந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாளும் கண்டுபிடிக்கும். அப்பதான் நம்மளுக்கு ஒரு ஆளோட திறமை தெரியும். ஓகேவா? 10 ஃபர்ஸ்ட் பர்சன் எடுத்துக்கிறேன், அப்புறம் வந்து டேஸ். 10% வந்து ஒரு வேலையை முடிக்க 40 நாள் ஆகும்னா, ஒரு ஆள் வந்து முடிக்க எண்ணிக்கை, ஆட்களோட எண்ணிக்கை குறைஞ்சா வேலை செய்யற நாட்கள் அதிகரிக்கும். அதனால எதிர்மாறல் அப்படியே நம்ம அடிச்சு போட்டா என்ன வரும்னா, 1 நாள் டிவைட் பண்ண எதுவுமே ஆகாது. ஸோ மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணோம். 10 × 40 வந்து 400. இப்போ ஒருத்தர் வந்து இந்த வேலையை முடிக்க 4 நாள் ஆகும் தெரிஞ்சிச்சு. இப்போ இவரோட ஒரு நாள் வேலை எழுதிக்க போறோம். 1 day ஒர்க். ஒரு பர்சனோட 1 day ஒர்க் என்னன்னா 1/400. 400ல் ஒரு பங்கு வேலையை வந்து ஒரு நாள் ஒரு பர்சன் செய்வார். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதான் நம்புறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்ல வந்து நம்ம முழு வேலையை வந்து 2 பார்ட்டா பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 4 பேர் லெஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அடுத்த பார்ட் வந்து 4 பேர் லெஃப்ட் ஆகிறதுக்கு அப்புறம். ஓகேவா? ஈஸியா தான் இருக்கும். ஒரு பர்சனோட திறமை நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம், 1/400. அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து 4 பேர் லெஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து 10 பேர் வேலை செஞ்சாங்களா, 10 பேர் இன்டூ எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க நமக்கு தெரியாது. அதான் நம்ம எக்ஸ்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? 10 பேர் வந்து ஒன்னா எத்தனை நாள் வேலை செஞ்சு தெரியாது. ஏன்னா சில நாட்கள் கழிச்சு வந்து 4 பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எழுதியாச்சு. அடுத்து வந்து லெஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பர்சனோட திறமை வந்து 1/400 தான். அப்புறம் 6 பேர் தான், 4 பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்க, அதனால 6 பேர் மட்டும் தான் வேலை செஞ்சாங்க. எத்தனை நாள் வேலை செஞ்சாங்கன்னா 50 - x. 50னா நம்ம கொஸ்டின்லயே பார்த்தோம், 40 நாள் முடிக்க வேண்டிய வேலை வந்து இவங்க லெஃப்ட் ஆனதுனால 50 நாள் ஆயிருக்கு. ஸோ வேலை வந்து 50 நாள் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியும். -xனா, எக்ஸ்னா என்னது, இந்த 10 பேர் மட்டும் எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்காங்களோ அதான் எக்ஸ். ஸோ அதனால இந்த 50 நாள் வேலை முடிஞ்சது, அதையும் இந்த 10 பேர் மட்டும் எத்தனை நாள் வேலை செஞ்சாங்களோ அது கழிச்சா நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இந்த 6 பேர் மட்டும் எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்காங்கன்னு தெரியும். புரிஞ்சுதுன்னு நம்புறேன் உங்களுக்கு. இப்போ ஈக்குவல் டு 1 ஒரு முழு வேலை. இது சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எக்ஸ் கிடைச்சிடும். அதான் ஆன்சர். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணலாம், 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ x × 1 வந்து x/40 ப்ளஸ், இது வந்து நான் 2 டேபிள் ஸ்டெப் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்டெப் பண்ணால் இங்கே 3 வரும். இது வந்து 2 டேபிள் ஸ்டெப் பண்ணால் 200. ஓகேவா? 3/200. அப்புறம் இது ப்ராக்கெட் இருக்குது 50 - x ஈக்குவல் டு 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை அப்படியே உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x/40 ப்ளஸ் இந்த 3/200 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3 × 50 வந்து 150 - 150 டிவைடட் பை 200. நெக்ஸ்ட் அதே தான் 3/200 உள்ள மைனஸ் பண்ணால் -3x/200 ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தா இந்த 40 வந்து இல்லை 40 200 எல்சிஎம் எடுத்தா எல்சிஎம் வந்து 200 தான் வரும். நம்மளுக்கு எடுத்து காமிக்கிறேன். 40, 200, 200 எல்சிஎம் எடுத்தா ஃபர்ஸ்ட் 10 டேபிள்ஸ் எடுக்கிறேன். 4, 20, 20. நெக்ஸ்ட் வந்து எத்தனை டேபிள்ஸ் எடுக்கலாம், 4 டேபிள்ஸ் எடுக்கலாம். 4, 1, 5, 5. நெக்ஸ்ட் வந்து 5 டேபிள்ஸ் எடுக்கலாம். 5, 1 வரும். 10 × 4 வந்து 40, 40 × 5 வந்து 200. ஓகேவா? எல்சிஎம் வந்து 200 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஒரே நிமிஷம் ரப் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்சிஎம் 200 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 40 வந்து எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 200 வரும், 5ஆல பண்ண வருமா? ஸோ அதான் கீழே 5ஆல பண்ணி 200 வந்துச்சு. 200 வந்து கீழே காமனாக போட்டாச்சு. மேன் 5ஆல பண்ணால் 5x வரும். இது வந்து 200 பண்ண தேவையில்ல, எனக்கு கீழே ஆல்ரெடி 200 இருக்குது. ஸோ 1ஆல பண்ணோம். 1 × 150 வந்து ப்ளஸ் 150. இங்கேயும் பண்ண தேவையில்ல. ஸோ 1ஆல பண்ணால் 1 × 3x வந்து -3x ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போ இந்த பக்கம் 5x - 3x என்னது
2x வரும் ப்ளஸ் 150 ஈக்குவல் டு இந்த 200 இங்கே இருக்க மல்டிப்ளை ஆகும். 1 into 200 வந்து 200. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2x இந்த பக்கமே வச்சுட்டு 200 மைனஸ் இந்த பக்கம் இருக்க 150 வந்து அந்த பக்கம் மைனஸ் 150 போகும். 2x ஈக்குவல் டு 50. இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் x ஈக்குவல் டு 50/2 1 இது வந்து 25. x ஈக்குவல் டு 25. ஃபர்ஸ்ட் 25 நாள் வந்து 10 பேரும் வேலை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த 4 பேர் லெஃப்ட் இருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? புரியும் நம்பர் உங்களுக்கு. அதிகமாக போட்டு மாற்றி போட்டு பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஈஸியான சம் தான் இது. ஓகே, இப்போ 20வது சம் பார்க்கலாம். 9 குழந்தைகள் வந்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்க 360 நாட்கள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே வேலையை 18 ஆண்கள் செஞ்சு முடிக்க வந்து 72 நாட்கள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே வேலையை 12 பெண்கள் செஞ்சா அந்த வேலையை வந்து 162 நாளில் முடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த வேலையை 4 ஆண்கள் 12 பெண்கள் 10 குழந்தைகள் செஞ்சு முடிச்சா எத்தனை நாள் செஞ்சு முடிக்க முடியும்னு கேட்குறாங்க. சேர்ந்து பண்ணால் எத்தனை நாள் செஞ்சு முடிக்க முடியும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கிறத எழுதிக்கலாம். கொஸ்டின் இருக்கிறது ஆர்டர்லேயே எழுதிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மென் கேட்டிருக்காங்களா? எத்தனை மென்? 18 மென் வந்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? 72 நாட்கள் ஆகும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 12 உமன். 12 உமன் வந்து அந்த வேலையை செஞ்சு முடிக்க எத்தனை நாள் ஆகுமா? 162 நாட்கள். அப்புறம் 9 சில்ட்ரன் வந்து அந்த வேலையை செஞ்சு முடிக்க 360 நாட்கள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? 4 men + 12 women + 10 children சேர்ந்து பண்ணால் எத்தனை நாள் முடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாரோட ஒரு நாள் வேலை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா ரொம்பவே ஈஸி தான். இப்போ ஃபர்ஸ்ட் முழு வேலை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முழு வேலை கண்டுபிடிச்சா அதை தலைக்கீழ போட்டால் அதுதான் ஒரு நாள் வேலை. ஓகேவா? முழு வேலை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்டே போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் மென்னு, அடுத்த நாட்கள். 18 மென் வந்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்க 72 நாட்கள் ஆகும். அப்போ ஒரு மென் வந்து அந்த வேலையை செஞ்சு முடிக்க ஆட்களோட எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா அவங்க வேலை செய்கிற நாட்கள் அதிகரிக்கும். அப்போ எதிர்மாறல்னா டேரெக்டாக அச்சு போட்டால் வந்துடும். 1 இருக்கிறதுனால எதுவும் டிவைட் பண்ண அவசியம் இல்லை. 18 × 12 18 × 72 இதுதான் ஒரு மென் வந்து அந்த வேலையை செஞ்சு முடிக்க 18 × 72 பண்ணால் வரும். இது நம்ம நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளையும் பண்ணலாம். நான் வந்து கடைசியில் அச்சு தான் போட போகிறோம். எதுக்கு மல்டிப்ளை பண்ண அவசியம் இல்லை. அதனால் மல்டிப்ளை பண்ணாலும் எவ்வளோ வரும்னா 1296 வரும். இவ்வளோ பெரிய நம்பர் வந்து நம்ம கடைசியில் மல்டிப்ளை பண்ண எல்லாம் கேன்சல் தான் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ண கஷ்டம்ன்றதை நான் பண்ணல. ஓகேவா? இது நான் முழுசாக அப்படியே எடுத்துக்கிறேன். 18 × 72 ஆகும். அப்போ ஒரு நாள் வேலை வந்து 1/18 × 72. மென் வந்து ஒரு வேலையை முடிக்க மென்னோட ஒரு நாள் வேலை வந்து 1/18 × 72. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்டில் அவங்களோட முழு வேலையை கண்டுபிடிச்சோம். முழு வேலையை தலைக்கீழ போட்டால் அவங்களோட ஒரு நாள் வேலை. ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ உமனுக்கு சில்ட்ரனுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? உமன் வந்து 12 உமன் வந்து ஒரு வேலையை முடிக்க 162 நாட்கள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்போ ஒரு உமன் வந்து அந்த வேலையை செஞ்சு முடிக்க எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, அதனால நாட்கள் அதிகரிக்கும். அப்போ எதிர்மாறல் தான். இன்டூ டிவைடட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? 12 × 162. இது அப்படியே தான் எடுத்திருக்கேன். உமனோட ஒரு நாள் வேலை வந்து 1/12 × 162. இப்போ அதே மாதிரி தான் சில்ட்ரனும் கண்டுபிடிக்க போகிறோம். சில்ட்ரன் வந்து 9 சில்ட்ரன் வந்து ஒரு வேலையை முடிக்க 360 நாட்கள் ஆகும். ஒரு சில்ட்ரன் வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க? சில்ட்ரன் எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா நாட்கள் அதிகரிக்கும். ஸோ அப்படியே தான் நம்ம பண்ண போகிறோம். 9 × 360. அப்போ சில்ட்ரனோட ஒன் டே ஒர்க் வந்து 1/9 × 360. ஓகேவா? இப்போ எல்லாரோட ஒரு நாள் வேலை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. உமன்து, மென்து, சில்ட்ரன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கொடுத்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? 4 men + 12 women + 10 children. இதில் அந்த ஒன் டே ஒர்க்கை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வரப்போகுது. என்னென்னா 4 men + 12 women + 10 children எத்தனை நாள் செஞ்சு முடிப்பான்னு கேட்குறாங்க. இதில் ஒன் டே ஒர்க்கை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு போட்டு 4 men என்னது? மென்னோட ஒன் டே ஒர்க்கு 1/18 × 72. 18 × 72 ப்ளஸ் உமனோடது வந்து 12 டிவைடட் பை 1/, உமனோட ஒன் டே ஒர்க் வந்து 12 × 162. நெக்ஸ்ட்டு சில்ட்ரன் வந்து 10 சில்ட்ரன் வந்து அவங்களோட ஒன் டே ஒர்க் வந்து 1/9 × 360. ஓகேவா? இப்போ நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 12 ஈஸியாக கேன்சல் வச்சு பார்த்தீங்களா? ஸோ இதனால தான் நான் வந்து அப்படியே மல்டிப்ளிகேஷனோடய பண்ணேன். இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஃபுல் நம்பரை வச்சே பண்ணலாம். எந்த டிஃபரன்ஸுமே வராது. ஆன்சரும் அதே தான் வரும். எக்ஸாம் பண்ணால் டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம கேன்சல் பண்ணலாம். 4 tables அப்படின்னா இது 1 sir. 72 வந்து 4 tablesல போகும். 18 டைம்ஸ் போகும்னு நினைக்கிறேன். 18 டைம்ஸ் போகும். நெக்ஸ்ட் வந்து 10 tables பண்ணால் 0 கேன்சல் ஆயிடுச்சு, இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இருக்கிறது மட்டும் எழுதிக்கலாம். 1/18 × 18 இருக்கு.
நெக்ஸ்ட் 1 டிவைடட் பை 162 ப்ளஸ் 1 டிவைடட் பை 9 இன்டூ 36. ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் 18 இன்டூ 18 வந்து 18 இன்டூ 18 வந்து 4 6 8 வந்து 8 9 10 11 12 13 14 14. இந்த 18 அப்படியே போட்டால் 4 2 324. ஓகேவா? 1 பை 324 ப்ளஸ் இது 1 பை 162 அப்படியே போட போகிறோம். நெக்ஸ்ட் இது 1 இன்டூ 360 வந்து 324 அதே தான் வருது. நெக்ஸ்ட் இப்போ எல்சிஎம் எடுத்தா எல்சிஎம் நம்ம காமனாக எதுக்காக எடுக்கிறோம்னா காமனாக டினாமினேட்டர் வரணும் தான் எடுக்கிறோம். இது ரெண்டும் சேமாக இருக்குது. இது ஒன்றுத்துக்கு மட்டும் எடுத்தால் போதும். இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலே காமனாக வந்தது 324. ஸோ எல்லாமே நம்ம 2ஆல் பண்ணுறோம். 324 தான் காமனாக டினாமினேட்டர் எல்சிஎம் வந்து. ஸோ இது வந்து ஒன் டைம்ஸ் பண்ணாலே வரும். 1 இன்டூ 1 வந்து 1 ப்ளஸ் இது வந்து 2ஆல் பண்ணணும். 2ஆல் பண்ணால் கீழே வந்து 324 வரும். காமனாக போட்டாச்சு. மேலே 2ஆல் பண்ணால் 2 இன்டூ 1 வந்து 2 ப்ளஸ் இது வந்து 1ஆல் தான் பண்ணோம். 1ஆல் பண்ணால் 1. அப்போ என்ன வருதுன்னா 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 வந்து 4 4 பை 324. இதை நம்ம கேன்சல் பண்ணால் இது 1 டைம்ஸ் போகும். 32ன்றது 8 டைம்ஸ் போகும். 4 1 81 1 பை 81. இது வந்து ஒரு நாள் வேலை முழு வேலை வந்து தலைக்கீழ போட்டால் 81 வரும். 81 டேஸ். ஆன்சர் வந்து 81 டேஸ். இது ஈஸி தான். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் தான் கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் போட்டு பார்க்க ஈஸியாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு கொடுத்தது எழுதிக்க போகிறோம். இது வந்து இந்த மாதிரி 80 இன்டூ ஒரு பர்சனோட வேலையை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்ச பிறகு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணால் அதான் டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நார்மலாக இது ஒன்றுத்துக்கு 18 இன்டூ 72 இந்த மாதிரி டிவைடில் போட்டுக்கலாம். அடுத்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி போகணும்னு அவசியம் இல்லை. இருக்க இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணாலே போதும். சரி, ஓகேவா? நீங்கள் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 21 சம் பார்க்கலாம். 2 ஆண்கள் மற்றும் 3 சிறுவர்கள் வந்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்க 10 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே வேலையை வந்து 3 ஆண்கள் அப்புறம் 2 சிறுவர்கள் செஞ்சு முடிக்க 8 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா 2 ஆண்கள் ஒரு சிறுவன் சேர்ந்து பண்ணா அந்த வேலையை எத்தனை நாள் முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான சம் தான். 2 men ப்ளஸ் 3 boys வந்து ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகிருக்கு? 10 days ஆகிருக்கு. ஈக்குவல் டு அதே வேலையை வந்து 3 men ப்ளஸ் 2 boys வந்து செஞ்சு முடிக்க வந்து 8 நாள் ஆகிருக்கு. இது எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. நம்ம நார்மலாக எப்படி போடுவோம்? 2 men ப்ளஸ் 3 boys ஈக்குவல் டு 1/10 போடுவோம்ல. அந்த 1/10 இந்த பக்கம் மல்டிப்ளையர் போட்டிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம். ரெண்டுமே சேம் ஒர்க்கு தான். இப்போ இன்டூ உள்ள இருக்கிறத மல்டிப்ளை பண்ண போகிறோம். 20 men ப்ளஸ் 30 boysன்னு வரும். நெக்ஸ்ட் இங்கே 8 மல்டிப்ளை பண்ணால் 24 men ப்ளஸ் 16 boysன்னு வரும். இப்போ மென் எல்லாமே ஒரு பக்கம், பாய்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் எத்தனை பார்ப்போம். இந்த எது அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் கொண்டு போங்க. 30 boys மைனஸ் இந்த பக்கம் இருக்க 16 அந்த பக்கம் போனால் மைனஸ் 16 boys. நெக்ஸ்ட் 24 men வந்து இந்த பக்கமும் 20 men. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் 30 மைனஸ் 16 வந்து 14 boys ஈக்குவல் டு 4 men. இன்னும் சப்ஸ்டியூட் பண்ணால் இது வந்து 2ஆல் போகும். இது வந்து 7 டைம்ஸ் போகும். 7 boys ஈக்குவல் டு 2 men. ஓகேவா? இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2 men வந்து 7 சிறுவர்களுக்கு சமம் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இது வந்து ஸ்டெப் 1. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1 வந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது. ஸ்டெப் 2 என்னன்னா இப்போ கண்டுபிடிச்சது ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுறது. ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அது 2 men 3 boys வந்து ஒரு வேலையை முடிக்க 10 நாள் ஆகுமா? 2 men ப்ளஸ் 3 boys வந்து ஒரு வேலையை முடிக்க 10 நாள் ஆகும். இப்போ 2 menனா 7 boys நம்ம கண்டுபிடிச்சாச்சா? 2 men வந்து 7 சிறுவர்களுக்கு சமம். அப்போ 7 boysனே போட்டுக்கிறோம். 7 boys ப்ளஸ் 3 boys ஈக்குவல் டு 2 பேரும் சேர்ந்த ஒரு வேலையை 10 நாள் முடிச்சிருவாங்க. அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 10 boys வந்து ஒரு வேலையை முடிக்க 10 நாள் ஆகும்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இதுதான் 2வது ஸ்டெப். இங்கே உட்காந்து கேன்சல் பண்ணுறாதீங்க. ஓகேவா? 10 boys வந்து ஒரு வேலையை முடிக்க 10 நாள் ஆகும்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நேர்மாறல் எதிர்மறை கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 2வது ஸ்டெப்பு தெளிவாயிட்டீங்களா? இப்போ 3வது ஸ்டெப் என்னன்னா கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கொஸ்டின் அது 2 men 1 boy. கொஸ்டின் வந்து 2 men ப்ளஸ் 1 boy வந்து வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. 2 men நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 2 menனா 7 பசங்களுக்கு சமம்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 7 boys ப்ளஸ் 1 boy வந்து 8 boys. 8 boys வந்து ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? அதுதான் கொஸ்டினே. ஓகேவா? கொஸ்டினை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். 2 men ப்ளஸ் 1 boy வந்து எத்தனை நாள் வேலை முடிப்பாங்களோ அதுவும் 8 boys வந்து ஒரு வேலையை முடிக்கணும். ரெண்டுமே சமம் தான். ரெண்டுமே ஈக்குவல் தான். 2 men வந்து 7 boys சமம்னு கண்டுபிடிச்சோம். இதுதான் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஓகேவா? 2 men ப்ளஸ் 1 boy வந்து எத்தனை நாள் வேலை செஞ்சு முடிக்காங்களோ அதுவும் 8 boys வந்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும். ரெண்டும் ஒன்று தான். ஸோ அதனால் நம்ம 8 boys எத்தனை வேலை செஞ்சு முடிக்கிறது கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். ஓகேவா? இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா நம்மளுக்கு 10 boys வந்து ஒரு வேலையை முடிக்க 10 நாள்னு தெரியும்.
ஃபஸ்ட்டு பாய்ஸ் எழுதிக்கிறேன், அப்புறம் நாட்கள் எழுதிக்கிறேன். 10 பாய்ஸ் வந்து ஒரு வேலையை முடிக்க 10 நாட்கள் ஆகும் தெரியும். நமக்கு என்ன தேவை? 8 பாய்ஸ். 8 பாய்ஸ் வந்து அதே வேலையை செஞ்சு முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஆட்களோட எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா அவங்க வந்து செய்கிற டேஸ், அதாவது வேலை செய்கிற ஆளுங்க கம்மியாக இருந்தால் செய்கிற வேலை வந்து அதிகமாகிட்டே போகும்ல, நாட்கள் வந்து அதிகரிக்கும். ஸோ அதனால் இது வந்து எதிர்மாறல். அப்படியே கேன்சல் பண்ணணும், தலைக்கீழ போட தேவையில்ல. கேன்சல் பண்ணால் 2 டேபிள்ஸில் பண்ணால் இது 4 டைம்ஸ் போகும், இது 5 டைம்ஸ் போகும். மறுபடியும் 2 டேபிள்ஸில் பண்ணால் இது வந்து 5 டைம்ஸ் போகும். 5 into 5 வந்து 25/2. இதை நம்ம இன்னும் டிவைட் பண்ணால் 25/2. இது வந்து 1 டைம்ஸே போயிடும், 2 போயிடும். நெக்ஸ்ட்டு 5 கீழே வரும். நெக்ஸ்ட்டு 2 டேபிள்ஸில் பண்ணால் இது வந்து 4 வரும். நெக்ஸ்ட்டு 1. இந்த சைக்கிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 12. நெக்ஸ்ட்டு வந்து 1. நெக்ஸ்ட் வந்து 2. 12 1/2 டேஸில் வந்து வேலையை முடிச்சிருவாங்க. அதாவது 2 மென்னும் ஒரு சிறுவனும் 12 1/2 டேஸில் வேலை முடிச்சிடும். ஓகே, ஈஸி தான். இதை வந்து கரெக்டாக நீங்கள் 3 ஸ்டெப்பாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து இந்த மாதிரி ரெண்டுமே போடணும், ஈக்குவல் டு போட்டு ஏதாவது பாய்ஸோ இல்லை மென்னோ கண்டுபிடிக்கணும். 2வது ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சதை வந்து ஏதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோ 2வது ஸ்டேட்மெண்ட் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணுற பிறகு 3வது வந்து கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அதாவது நேர்மாறு கான்செப்டில் ஈஸியாகவே போட்டுடலாம். ஓகேவா? ஏதாவது சந்தேகம் தான் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கடைசி சம் 22வது சம். இது வந்து 2024 குரூப் 4 கேட்ட கொஸ்டின் தான். பார்க்கலாம். 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் வந்து 7 நாட்கள் வேலை செஞ்சா 7 நாட்கள்ல வந்து 3780 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அப்புறமா 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் வந்து 8 நாள்ல வந்து 15,040 ரூபா சம்பாதிக்கிறாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து 12,400 ரூபா எத்தனை நாட்கள்ல சம்பாதிப்பான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்ததை எழுதிக்கலாம். 3 men plus 4 women வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 3780 ரூபா சம்பாதிக்கிறாங்க. எத்தனை நாட்கள் சம்பாதிக்கிறாங்க? இன் 7 days. நம்மளுக்கு வந்து ஒரு நாளில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க தெரியணும். அதுக்கு டிவைடட் பை 7 போட்டால் நமக்கு தெரிஞ்சிடும். 7 நாள் சம்பளம், இப்போ ஒருத்தருக்கு 7 நாள் சம்பளம் 700 ரூபானா, ஒரு நாள் சம்பளம்னா டிவைடட் பை 7 போட்டால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இது டிவைடட் பை 7 போட போகிறோம். 3780 டிவைடட் பை 7 போட்டால் 5ஆல் பண்ணால் 35. நெக்ஸ்ட்டு 2, இந்த 8 கீழே வரும். நெக்ஸ்ட் 4ஆல் பண்ணால் 28 போயிடும். நெக்ஸ்ட் 0 அப்படியே வரும். அப்போ 3 men plus 4 உமனோட ஒரு நாள் சம்பளம் வந்து 540 ரூபா. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது? 11 men plus 13 women ஒரு வேலையை முடிக்க அவங்களோட சம்பளம் வந்து 15,040 ரூபா. எத்தனை நாள்னா 8 நாள். அதனால 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 8ஆல் டிவைட் பண்ணால் 15,040. 8ஆல் பண்ணால் 1 டைம்ஸ் பண்ணால் 8, 7 கீழே வரும், 0 கீழே வரும். நெக்ஸ்ட்டு எத்தனை டைம்ஸ் பண்ண போனால் 8ஆல் பண்ணால் 64. மறுபடியும் பேலன்ஸ் 6, மறுபடியும் 4 தான் வரும். அப்போ மறுபடியும் 8, இந்த 0 அப்படியே வரும். அப்போ 11 men ப்ளஸ் 13 உமனோட ஒரு நாள் சம்பளம் வந்து 1880. ஓகேவா? இப்போ எல்லாரும் ஒரு நாள் சம்பளம் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ இதை வச்சு நம்ம ஒருத்தரோட தனிப்பட்ட சம்பளம் கண்டுபிடிக்க போகிறோம். 3 men plus 4 women. ஓகே, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதுகிறோம். 3 men plus 4 women ஈக்குவல் டு 540 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 540. அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து 11 men அப்புறம் 11 men plus 13 women வந்து 1880 கண்டுபிடிச்சாச்சு. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது 2வது ஈக்குவேஷன். இப்போ ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி ஒன்றுனா மென்னுன்னா எவ்வளோ சம்பளம், உமன்னா எவ்வளோ சம்பளம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இது சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ரெண்டுமே காமனாக இருக்கணும். அதாவது மென்னாவது காமனாக இருக்கணும், உமனாவது காமனாக இருக்கணும். அப்போ தான் பண்ணணும். காமனாக வர வைக்கிறதுக்காக மேலே இருக்கிறத வந்து 11ஆல் பண்ணுறோம், கீழே இருக்கிற 2வது ஈக்குவேஷன் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணால் 11 into 3 வந்து 33 men plus 44 women ஈக்குவல் டு 11 into 540 வந்து எவ்வளோ வரும்னா 10 டைம்ஸில் பண்ணால் 5400 ப்ளஸ் ஒரு 540 பண்ணிக்கிட்டா 5940. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு 2வது வந்து எவ்வளோ வரும்னா 3ஆல் பண்ணால் 33 men. நெக்ஸ்ட்டு 13 women 3ஆல் பண்ணால் 39 women. இதை வந்து 3ஆல் பண்ணால் இன்டூ 3 பண்ணால் எவ்வளோ வரும்னா 0. நெக்ஸ்ட்டு 3 வந்து 24. நெக்ஸ்ட் வந்து 24 26. நெக்ஸ்ட் வந்து 3ஆல் பண்ணால் 5640 வரும். இப்போ மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸா 33 மென்னையும் மைனஸ் பண்ணால் எதுவுமே வராது, 0. 44 உமனையும் 39 உமனையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்னா 5 உமன் வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இரண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 5940 மைனஸ் 5640 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 300 கிடைக்கும்.
5 உமன் ஈக்குவல் டு 3 கண்டுபிடிச்சாச்சு. கேன்சல் பண்ணால் 1 உமன் 5ஆல் கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்னா 16 வரும். ஓகேவா? உமன் ஈக்குவல் டு 16 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மென்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதே ஈக்குவல் சப்ஸ்டியூட் பண்ணால் 3m + 4 உமன் 3m + 4 உமன் ஈக்குவல் டு 540. இது நம்ம உமன்னா 16 கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3 men + இது 60 இங்கே சப்ஸ்டியூட் பண்ண எவ்வளோ வரும்? 240 வரும். 240 4 × 60 வந்து 240 ஈக்குவல் டு 540. அடுத்து என்ன ஸ்டெப்னா 3 men ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்க 240 அந்த பக்கம் போச்சுன்னா 540 - 240. நெக்ஸ்ட் 3m ஈக்குவல் டு ரெண்டு மைனஸ் பண்ணால் 300 வரும். இது 1 டைம்ஸ் போகும், இது வந்து 100 டைம்ஸ் போகும். மென் ஈக்குவல் டு 100 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, 7 men 9 உமன் வந்து எத்தனை நாளில் வந்து சம்பாதிப்பாங்கன்னு கேட்குறாங்க. எத்தனை நாளில் 12,400 சம்பாதிப்பாங்கன்னு கேட்குறாங்க. எவ்வளோ? 7 men நெக்ஸ்ட்டு 7 men 12 உமனா 7 men 9 உமன் 7 men 9 உமன். இவங்களோட ஃபஸ்ட்டு ஒரு நாள் சம்பளம் கண்டுபிடிக்கலாம். ஒரு நாள் இவ்வளோ சம்பாதிக்க தெரிஞ்சால் எத்தனை நாளில் 12,400 ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? 7 men மென்னோட சம்பளம் 100. நெக்ஸ்ட்டு 9 உமன் உமனோட சம்பளம் 60 பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 700 + 9 × 60 எவ்வளோ வந்து 540 பண்ணால் 1240. ஓகேவா? 7 men + 9 உமனோட ஒரு நாள் வேலை வந்து 1240. இடம்லாம் இங்கே போடுறேன். 7 men + 7 men 9 உமன் உங்களோட ஒரு நாள் வேலை வந்து 1240. அவங்க எத்தனை நாளில் 12,400 கண்டுபிடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது நீங்கள் பார்த்தாலே தெரியுது 10 நாள் கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியும். இது நீங்கள் இந்த மாதிரி லாஜிக்காக இல்லாமல் சம் மூலிமா ஃபார்முலா மூலிமா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம நேர்மறை எதிர்மறை கான்செப்ட்லேயே போடலாம். இங்கே வந்து சேலரி, இங்கே வந்து நாட்கள். ஒரு நாளில் வந்து சேலரி வந்து 1240 ஒரு நாளில் சம்பாதிப்பாங்கன்னா எத்தனை நாளில் வந்து கொஷினில் எவ்வளோ கேட்டிருக்காங்க? 12,400 12,400 எத்தனை நாள் சம்பாதிப்பான்னு கேட்டிருக்காங்க. அப்போ சேலரி வந்து அதிகரிச்சதுன்னா அவங்க நாட்களும் அதிகரிக்கும். ஓகேவா? ஸோ அதனால வந்து தலைக்கீழ போடணும். தலைக்கீழனா 12,400 ÷ 1240 × 1. இது வந்து 1 டைம்ஸ் போகும், இது வந்து 10 டைம்ஸ் போகும். அப்போ ஆன்சர் வந்து 10 டேஸ்னு கண்டுபிடிச்சாச்சு. 10 நாளில் அவங்க வந்து 12,400 சம்பாதிச்சிருவாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் தான் 2024 குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. ஓகே, இந்த வீடியோ பதிவில் நம்ம RS அகர்வால் புக்கில் டைம் அவுட் டாபிக் இருக்க 22 சம்மே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது டைம் அண்ட் ஒர்க்கில் 2020 26 வரைக்கும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 2A அந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இருக்க டைம் அண்ட் ஒர்க் சம்ஸை மட்டும் எத்தனை வந்துட்டு சால்வ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். அதாவது RS அகர்வால் புக்கில் கிட்டத்தட்ட ஒரு 130 ப்ராக்டிஸ் சம்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னு இருக்கவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 10 கமெண்ட்டாவது இருந்தால் தான் அதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா 130 கொஸ்டின்ஸ் இருக்குது. எது நல்ல கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்துட்டு அதை பைலிங்குல டைப் பண்ணி டெலிகிராம் சேனலில் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ தேவைன்னு இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.